அனைவருக்கும் வணக்கம். ஒரே தெல்லா இருக்கு. தெல்லு சாயங்காலம் கோழி அடைச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு அடைச்சிட்டு வந்துலாம் பிடிச்சாச்சு. 2வது முறையாக பிடிச்சாச்சு. நான் கோழி விளக்கம் இல்லை. ஆமாம், ஆனால் தெல்லு போக மாட்டேங்க. இந்த மழை நேரமாங்கிறதுனாலே என்னன்னு தெரியல. ஏன்னா எஜிமானே இந்த தெல்லு போகிறதுக்கு எப்படின்னே நீங்கள் சொல்லல. நான் கோழி வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன் அப்படி இல்லை. இந்த தெல்லு கோழியில் அதிகமாக இருக்குண்ணே. ஆமாண்ணே, அந்த தெல்லு போகிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கண்ணே, சொல்லி போடுங்க. ஏன்னா தெல்லு போக மாட்டேங்கண்ணே. அடிக்கடின்னு அடிக்கணும், கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. அந்த அளவு ஓடிக்கிட்டே இருக்குண்ணே. எப்பா அபத்தமாக இருக்குண்ணே, ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் மல்லு கட்டி பிடிச்சிக்கிட்டு தான், ஏதாவது மூச்சை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம பேச வேண்டியிருக்குண்ணே. நிச்சயமானே நம்ம இப்போ என்ன பேச போகிறோம்னா, இந்த வீடியோவில் தம்பிகள் உணர்ச்சி வசப்படாமல் பார்க்கணும். தயவு கூர்ந்து பார்ப்பீன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயக்குமார் இருக்கார்ல, ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர், முன்னாள் ஜபாநாயகர், அதிமுகவை சேர்ந்தவர். அரை கிரவுண்ட் நிலத்தை தன்னோட தூக்கி செல்லக்கூடியவர். அரை கிரவுண்டு நிலத்தை தன்னோட தூக்கி செல்லக்கூடியவர் அப்படின்னு ஒரு வீர தீர பராக்கிரம பலசாலியை பற்றி தான் நாம் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல போய் சொல்லியிருக்கணும். பார்த்தீங்களா, அதை சொல்லிட்டு தான் பேச போகிறோம். என்ன சொல்லிட்டு பேச போகிறோம், என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பேசுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் ரோட்டில் வாங்க முடியாது, சீமா ஜாக்கிரதையாக இருக்கணுமா, ரோட்டில் வாங்க முடியாதான் எச்சரிக்கை விட்டுருக்கார். யார்? நம்ம ஜெயக்குமார். மெயின் ரோடு ஜெயக்குமாரா? அது நீங்கள் சொல்லிடலா, அப்படியே சொல்லிடலா, பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். மெயின் ரோடு ஜெயக்குமார்னு சொல்லுவீங்க. அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஏன், எதுக்குன்னு தெரியுமா? அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாருல இப்போ. எந்த பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணன்? இப்போ சென்னை மழை வெள்ளத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நிவாரண பொருட்கள் வழங்க போய் அப்படின்னுட்டு அப்படியே ஒரு 5 லட்சத்தை அந்த கலட்டா சேனலுக்கும் கொடுத்து அப்படியே தேவேந்திரன் பழனிசாமியை கூட்டியாந்து, அப்படி தானே, அவரை கூட்டியாந்து இப்போ என்ன ஒரு பேட்டி விடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்தாங்க. அண்ணன் என்ன பேட்டி கொடுத்தாரு? ஏன்னா முதல்வர் பிரதமர் நானே, ஏன் நாடுறா நீ என்னடா கேட்குது? என் நாட்டில் நான் பிரதமர், நான் முதல்வர், என்கிட்ட வேண்டாம் வந்து ஜிஎஸ்டி கேட்க முடியும். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுட்டோம், பார்க்காதவங்க பாருங்க. ஆனால் இதில் சில விஷயத்தை கூடுதலாக பேச வேண்டிய இருக்குல்ல, ஏன் எதுக்குங்கிறத அதையும் நம்ம பேசணும்ல, அதுக்காக தான் அதை பற்றி பேசுகிறோம். அப்போ நான் எதுக்கிட்ட ஜிஎஸ்டி கட்டுவேன்? நான் கட்டுவேன்னா பாரு, நீ பார்க்கத்தானே போகிற, நீ பாருன்னே. அந்த நெறியாளர் அதுக்கு மேலே சிரிக்க முடியாதுல்ல. அட கிருக்கு போயிலே, ஏன்டா இப்படி தெரியாமல் பேசிக்கிட்டு கிடைக்கிய அப்படின்னு அவர் சிரிக்க முடியாதுல்ல. ஏன்னா காசு கொடுத்து தானே அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்படி அதையும் வேண்டான்னா அவர் உதறிட்டு போக முடியும். அண்ணன் பேசினா வியூஸ் வரும், நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா. அண்ணனை பற்றி நான் பேசினாலே வியூஸ் வருதுன்னு வச்சுக்கேன். அதே மாதிரி அண்ணனை பேசினா வியூஸும் வரும், அதே நேரத்தில் பச்சை முட்டையோட சிலர் வருவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். பிறகு அவங்கள பேசி என்னப்பா அரசியல் எல்லாம் சகஜமப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னா அனுப்பி வேண்டி இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க வியூஸையும் பார்த்துக்கலாம், யாருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. அப்படிங்கும்போது நம்ம பேட்டி எடுப்போம்ட்டு அவர் ஒரு சிரிப்பை மட்டும் வச்சுருக்காரு. ஏன்னா அது சென்ட்ரல்னே ஜிஎஸ்டி அதெல்லாம் கெட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் கொஞ்சம் விளக்கமாக கிடக்கணும். நீங்கள் 60 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினீங்களே, அந்த காருக்கு நான் ஒரு 16-17 லட்ச ரூபா ஜிஎஸ்டி இதுவரை வந்திருக்கோமே, அதுக்கெல்லாம் கெட்டிட்டு காரை வாங்கினீங்களா இல்லை சும்மா நவுட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டுக்கணும். அப்போ அண்ணனுக்கு வாயில் சாணியை வச்சுருக்கலாம். ஏன்னா நான் வந்து இதில் பிளாஸ்திரின்னு கூட சொல்லலாம், இல்லை வாழைப்பழம்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அண்ணன் வந்து மாடு வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக உள்ளவர். அதனால தான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் சொல்லுங்கள். மற்றபடி அண்ணன் மேலே நமக்கு எந்த வெறுப்பு கிடையாது.
நீங்கள் தம்பிகள் கோச்சிக்க கூடாது, அதுவும் வெறுமுட்டி தம்பிகள் ரொம்பவும் கோச்சிக்க கூடாது அப்படின்னு அன்போடு கேட்டுருது. அதுவும் ஈரோடு சக்தின்ட்டு ஒரு தம்பி இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப எதையோ கலட்டி விட்டுட்டு அப்படின்னு வைங்களேன். கேடி ராகவனோட ஒப்பிட்டு அவரை சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு அது எதுக்கு அவ்வளவு தரம் இல்லாத வார்த்தைகளை நம்ம ஏன் பயன்படுத்துது அப்படின்னு நம்ம கடந்து போகணும்னு வச்சுக்கிட்டுங்களேன். அது அவருடைய சொந்த பிரச்சனைகள், நம்ம கடந்து போகணும்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாரு, சீமாண்ணன் அந்த இடத்துல நான் வந்து அதை தம்ப செய்வேன்ட்டு அவர் ஆணித்தரமாக அடிக்கார். அதே நேரத்தில் அதே பேட்டியில் என்ன செய்தாருன்னா, 2015 மனித தவறால் ஏற்பட்ட வெள்ளம் சேதம், அதாவது மழை வந்தது இல்லைன்னு யாரும் சொல்லலை, செம்பரம்பாக்கம் ஏரியே திறந்து விட்டாங்கல்ல, 20,000 கன அடி நீர் வெளியேற்றத்தை ஒரே இரவில் திறந்து விடக்கூடாதுல்லப்பா, நீ முன்னறிவிப்பு கொடுத்தியா? எதுவும் கொடுக்கல. எதுவும் கொடுக்காம இரவாக திறந்து விடும்போது தூக்கத்தில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். பலர் 300க்கும் மேற்பட்டவர்கள். பத்திரிகைகள் ஆய்வாளர்கள் சொல்வது ஒரு 700 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெருவில் அப்படி ரோட்டோரப்பாலாம் சில பிணங்கள் கூட ஒதுங்கிச்சு அந்த நேரத்தில். அதான் அண்ணன் அப்போ பேச மாட்டார், அதை பேச மாட்டார். ஏன்னா அது அம்மா ஆட்சியே சும்மா எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது அண்ணனுக்கு அப்பவே தெரியும். ஆனால் இந்த இடத்துல அண்ணன் விமர்சனம் பண்ணுவார், அம்மா இல்லாத போது விமர்சனம் பண்ணுவாருங்கிறது எப்படின்னா, 2 ஆம்பளைக்கு நடுவே கூட மெரினாவில் படுத்திருக்கு, ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு அண்ணன் விமர்சனம் பண்ணுவார். எந்த அளவில் பெண்களை இவர் மதிக்கிறார் அப்படிங்கிற லட்சணம் அதில் தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம பாத்திமா பர்கானாவா இது உண்மையாகவே இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். எம்ஜிஆர் படம் பார்க்கறதுக்கு போனாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல சொன்ன இடத்துல நான் திரும்ப சொல்லுறது கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. எதுக்காக பயன்படுத்த வேண்டியிருக்குன்னா, எம்ஜிஆர் ரசிகர்களும் எப்படி இருந்தார்கள், அதனால் இந்த தமிழ்நாடு எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான். எம்ஜிஆர் வந்துட்டார், ஜெயலலிதா வந்துட்டாருன்னா அந்த ரசிகர் என்ன பண்ணுவாரான்னா, 2ஆவது ஷோ படத்துக்கு தான் விவசாயி அவர் 2ஆவது ஷோ படத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்களாம். அவர் தூங்கிடுவார். எம்ஜிஆர் வந்துச்சு, ஜெயலலிதா இதாச்சுன்னா எந்திரிச்சு தொடையை தட்டி விட்டா போதும், அந்த ஆளையே எந்திரிச்சு அப்படி குடிஞ்சிக்கிட்டே கடன்னு தட்டு வரான். அம்மா போயாச்சுன்னா அந்த ஆளை கொடுத்துட்டு போகிறான். பாருங்கள், அவங்க வரணுன்னே இல்லை, திரையில் வரணுன்னே இல்லை, சொன்னாலே போதுமா. அவங்க வேறு இடத்துக்கே போயிருந்தாலுமே எம்ஜிஆர் இருந்தால் ஜெயலலிதா தட்டுவாங்க. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்களா. அப்படி தான் தம்பிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லத்தான் வேண்டியது. அதான்ப்பா தெரியலத்தான் சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, அது ஓயாமல் இப்படி இருக்குது, அதை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ இடத்தை போட்டு ராகிட்டு இருக்கான்னு நினைக்காங்க. தெள்ளுதான், நீங்களே தெள்ளுதான்ட்டு நான் சொல்லி நினைக்கண்டா. அப்படி உங்களை அவ்வளவு ஏளனமாவா சொல்லி போடுவேன். கோழி வளர்த்து அவ்வளோ சிக்கல்கள் இருக்குப்பா, வளர்க்கண்டான்னு சொல்லலை. அண்ணன் சொல்லுவார்ல, நாக்குக்கு ருசியாக உனக்கு பால் கேட்கா, நெய் கேட்கா, தயிர் கேட்கா, இல்லை கோழி குழம்பு கேட்கான்னு, அதெல்லாம் நீ வளர்க்க மாட்டேன்னா நான் வளர்ப்பேன். நான் மட்டுமே வளர்த்துட்டு என்ன பண்ணிடுவேன், அதெல்லாம் கேட்குன்னு சொல்லுவேன். நாக்கு இழுத்து வச்சு உப்பு தடவை விட்டு அறுத்துக்கிடுவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார்ல. உணவு முறையில் அதை உற்பத்தி பண்ணது தான் சாப்பிடணுமா, இல்லாதவன் அண்ணன் என்னதோ அப்படி இப்படி 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 சொல்லுவார் போல். எவ்வளோ அராஜகம் இவன். இப்போ ஆட்சி கட்டிலுக்கு இல்லை, ஒரு கவுன்சிலராகவே வரல. இந்த ஆள் எவ்வளோ அராஜகமாக பேசுதான், எவ்வளோ வன்முறையாக பேசுதான், சிரிக்கத்தான் பேசுதான் நேரங்க. நீங்கள் சிந்திக்காமல் விட்டேன்னா நாளை இப்போ ஒன்றியத்தில் ஆளுகின்ற கட்சி நம்மளை என்ன பாடுபடுத்துகிறதோ அந்த சீரழிவை இவர் தருவார். இவர் தருவதற்கு ஒரு வருவார் என்றால் தானே தருவார். அதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கைதட்டும் மறுமுட்டிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நாமும் தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர்ல, தமிழ்நாட்டிலே இருந்து பிறந்து வளர்ந்தவர், இருந்து பிறந்த தமிழ்நாட்டுக்காரர், நாம தான் தமிழ்நாடு. அதை முதல்ல அண்ணனுக்கு நம்ம விலகி சொல்ல வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரி போட்டோம். இப்போ அண்ணன் அந்த பேட்டியில் என்ன சொல்லிவிட்டாரு, ஏன் பேட்டி எது கொடுத்தாருன்னு கேட்கலா. அண்ணன் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, பேட்டி கொடுத்தாரு. என்ன நிவாரணம் கொடுக்க போன இடத்துல என்னடா என்ன வைத்துக்கிடா உனக்கு பேட்டி தப்பு, நானே புலி, நான் வந்திருக்கேன், கொடியும் வேண்டாம் கொப்பரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. கிறுக்கனுக்கு எதுக்கடா பேட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. என் காதில் பஞ்சு வச்சு தான் அடைக்க வேண்டியிருக்கேன்னு அந்த அளவில்
நண்பர்கள் கேட்காங்க, பேட்டி என்னதுக்குப்பா அந்த இடத்துல அப்படின்னு. அண்ணன் பேட்டி கொடுத்தா தானே அண்ணன் வந்திருக்கிறதுக்கு போகிறதுக்கு தெரியும், அதனால கொடுத்துருப்பாரு. இதில் இன்னொரு தனி வீடியோ தான் நான் போடணும்னு நினச்சேன். இருந்தாலும் அண்ணனை பற்றி அதிகப்படியான வீடியோக்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே தான் அதை தனி வீடியோவாக படுத்தல. இந்த நிவாரண பொருள் கொடுக்கும்போது அண்ணன் நொன்னை அவனுடைய மகனையும் கூட்டிகிட்டு போயிருக்கான். எதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான்? நீ தானப்பா சொல்லுவ, வாரிசு அரசியலை நான் ஒழிக்க வந்தவன், ஊழலை ஒழிக்க வந்தவன், மாற்றத்தை காட்ட வந்தவன் அப்படி சொல்லல. மாற்றத்தை காட்ட நொட்ட வந்த சீமா, உன் மவனை நீ கூட்டிகிட்டு வாரிய, உன் பொண்டாட்டியை தான் நீ வந்து, அதாவது உன் இணையரை, நம்ம கடுஞ்சொல் அது, அதனால் உன் இணையரை மாற்றிக்கொள்ளு. உன் இணையரை நீ கடலூர் தொகுதியில் நிற்கும்போது என்ன பண்ணுன, அவங்கள நாமினியா மற்றொரு வேட்பாளராக நீ நியமிச்ச. அதுவே பெரிய தவறு. உன்னுடைய வாரிசை ஏன் நீ அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது இல்லை? நீ வாரிசு அரசியலை வெறுக்கிறவன், ஒதுக்குகிறவன், வாரிசு அரசியலை ஒழிக்க வந்தவன் என்றால் அதையே நீ செய்திய, அதே தவறு தானே. தம்பிகள் புரிந்துக்கிடணுங்கிறது தான் திரும்ப திரும்ப கேள்விகளை வைக்கிப்பா. அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கடந்து போகக்கூடாது. ஒன்றை சரியாக செய்யக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் அதை அவன் பேசுவான், பேசியபடி நடப்பான். அப்படி பேசியபடி நடவாதவன் ஒன்றையும் சரியாக செய்ய மாட்டான். இது உலக நியதி. பேசியபடி நடவாதவன் ஒன்றையுமே சரியாக செய்ய மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் நான் அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லுறதுக்காக வந்திருக்கேன். நான் முன் அண்ணனோடு பயணித்தவன். அண்ணனுடைய பயணத்தினுடைய போக்கு பிடிக்கலப்பா. கொள்கை வரைவு திட்டமே தப்பு. நம்ம முஸ்லீமை இஸ்லாமியரை சந்தேக கண்ணோட பார் அப்படின்ட்டு அவன் என்னைக்கு அவன் வரைவு ஓலையில் எழுதி வச்சுருந்தானோ அதை படித்தான்னு விழிச்சுக்கிட்டேன். அதை படிக்கிறது வேற, நான் விழிச்சுக்கல. அதை படித்த பிறகு விழிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டேன். அதை முதல்ல நான் அந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு. தம்பிகள் இப்போ வந்து அண்ணன் அதை பட்டு இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய மகனை கொண்டாந்து விட்டாச்சு. எங்கே நிவாரணம் கொடுக்க இடத்துல என் மகன் வந்திருக்கான், எனக்கு 60 வந்துட்டு என் மகன் வந்துட்டான்னு அரசியலுக்கு எதுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், எதுக்கு இந்த வாரிசு அரசியலை கொடுத்து தான். அவனுடைய மச்சினை அருண்மொழிவர்மனை வேட்பாளர் ஆக்கும் போதும் கேட்டதுக்கு என் மௌனேடா நிப்பாட்டினேன், அவன் என் மாமனார் பையங்க, அவர் அரசியலில் இருந்தால் அது எனக்கு என்னடா, அவர் அதிமுகவில் இருந்தால் எனக்கு என்னடா அப்படின்னு வாரிசு அரசியலுக்கு மாற்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்த கேடுகாரன் குடிகாரன் சீமான் அப்படின்னு கோபமாக ஒன்றும் சொல்லலப்பா, அதைத்தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சீமா அன்னைக்கு அப்படி சீமா இன்னைக்கு எதுக்கு மகனை கொணந்து இப்போ தான் இது வாரிசு அரசியல் இல்லையா, நிவாரணம் கொடுக்கறது ஒரு அரசியல் தான். அது நீ அந்த மாதிரியே தன்னார்வலர் இல்லை. நீ வந்து தன் நலம் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கேன். அது எல்லா அரசியலும் அதைத்தான் நிகழ்த்தும். அது நான் மறுக்கலை. நீ அதுக்கு தான் வந்திருக்க, அதுக்கு தான் வந்திருக்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மகனை கூட்டிகிட்டு வந்திருக்கிய, நீ அரசியலில் புதுரத்தம் பாய்ச்சவன் வந்தவன்னா அந்த சாக்கடை தாண்டா உள்ள கொண்டு கொடுத்த கேடுகாரா அப்படின்னு இதையும் அந்த இடத்துல கேட்டுட்டு நம்ம எங்கே போகணும்னா இந்த ஜெயக்குமாருக்கு போகணும். 1/2 கிலோமீட்டர் நிலத்தை அப்படியே வச்சுருக்காருல, 1/2 ஏக்கரா 1/2 கிலோமீட்டர் வச்சுருக்காருல, கையோட தூக்கிட்டே போகிறல, அவரை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அவர் என்ன பேசிட்டாரு, அண்ணன் என்ன பேசிவிட்டான்னா அந்த இதில் பேட்டியில், இயற்கையா பெய்த மழை இப்போன்னா அன்னைக்கு செயற்கையாக பெஞ்சதுன்னா ஜெயலலிதாவா பெஞ்சாங்க மழையை அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்போடு பேசிவிட்டான். அன்னைக்கு சீமா பேசிட்டான். பெண்களை ஒருபோதும் மதிக்க மாட்டான். இந்த வார்த்தையை எந்த இடத்துக்கு பேசினா மெல்லும் கொல்லும் அப்படின்னு பேசுறதே இல்லை. அண்ணனை பற்றி நான் எதை பேசினாவோ அந்த வார்த்தையினுடைய தன்மை புரிந்து அறிந்து பேசத்தான் நான் செய்கிறேன். ஏன்னா ஒரு இடத்தில் அவனை வலுக்கராக நாம் பேசுவது போல் இருந்து அடுத்த இடத்தில் அந்த இதற்கான பதம் போட்டு நம்ம பேசி கடந்து போகிறோம். ஆனால் அண்ணன் ஒருபோதும் அப்படி பேசுவதில்லை. ஆமாம், அவனுடைய கொச்சையான அழுகிய அந்த குப்பைகளெல்லாம் கிண்டி வெளியெடுத்து வாந்தி எடுத்து வெளியே வச்சுக்குவான் அண்ணன் சீமா. அப்படிப்பட்ட சீமான் தான் ஜெயலலிதா பெஞ்ச மழையா அப்படின்னு கேட்கான். இதில் என்ன இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறதடா. நீ கண்ணை மூடிக்கிட்டு நீ அண்ணனுக்கு கை தட்டுதான் தான் நான் சொல்லிட்டேனே, உனக்கு எங்கே அதிகம் தெரியும். இதில் அவன் உள்ளார்ந்து ரசித்து சொன்ன வார்த்தை அது. அதுக்கு தான் ஜெயக்குமார் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் எதை கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா,
கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஜெயலலிதாவை மனதில் வைத்துத்தான் நான் படையப்பா படத்தில் அந்த நீலாம்பரி கேரக்டரை செய்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு தான் நீ வெளியே இல்லாத முடியாது. அம்மா இருக்கும்போது நீ சொல்லியிருப்பியா? இனி இதுக்கு பற்றி பேசணும்னா கே.எஸ். ரவிக்குமார் நீ தெருவில் இல்லாத முடியா பார்த்துக்க அப்படின்னு கடுமையான மிரட்டல், கொலை மிரட்டல் விடுதாரு. இதுக்கெல்லாம் இந்த அரசோ இல்லை ஏதோ நீதிமன்றமோ மோட்டோவெல்லாம் எடுத்து என்னையா நீ ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்க, முன்னாள் சபாநாயகராக இருந்திருக்க, அமைச்சராக இருந்திருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியா பொது இடத்துல மிரட்டல் விடுதா அப்படின்னா கேள்வி கேட்கவே மாட்டாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. அது நம்ம கடன் தான் போண்டிருக்கு, எடுக்க மாட்டாங்க. இன்னும் அது வேதனை, கொதிப்பு. சீமா மேலேயே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. ராஜீவ்காந்தி நான் தான் கொண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சீமா மேலேயே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்களே. பிறகு இந்த அற்பத்து மேலாம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? கே.எஸ். ரவிக்குமாரை மிரட்டுவது தான் அண்ணனுக்கும் சேர்ந்தது. நீ மழை பெஞ்சதா ஜெயலலிதான்னா கேட்க அப்படின்ட்டு அண்ணனை சைடாக போட்டு ஒரு மிரட்டியிருக்காரு. யார்? அண்ணன் ஜெயக்குமார் அப்படிங்கிறத தம்பிகளுக்கு பதிவு வைக்க வேண்டியிருக்கு. எங்கடா மிரட்டினார்? நேரடியாக எங்கடா சிவன் பேர சொன்ன அன்னை ஜெயக்குமாரை பல தடவை மார்பிளை தட்டி கூப்பிட்டுட்டு ஞாபகத்தை நீனே படுத்தி பார்த்துக்க அப்படிங்கிறதே இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு கண்டது கேட்டது ஊழல்லாம் பேசுகிறீங்கள தம்பிகளா. ஒரு இடத்துல அதிமுகவுடைய ஒரு தொண்டர் நல்லா தெரிஞ்சவர் தான், கவுன்சிலராக இருக்கார். அதாவது சுயேட்சையாக கவுன்சிலராக வந்துட்டார். திமுகவுக்கு கவுன்சிலராக நின்றவர் பணத்தை வாங்கி கொண்டு விட்டு கொடுத்தார். அதே மாதிரி பிஜேபிக்கு அந்த பகுதியை ஒதுக்குனாங்க. அதிமுக கூட்டணியில் பிஜேபி நின்றவரும் போயிட்டார். இவர் சுயேட்சையாக நின்று துட்டை கொடுத்துட்டு வந்துட்டார். 500 ரூபா, ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்து ஜெயிச்சாருன்னு வைங்களேன். ஆனால் கவுன்சிலராக அவர் சம்பாத்தியம் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு 50 சென்ட் இடம் எடுத்துருக்காரு. அவருக்கு பின்புலம் எதுவும் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 50 சென்ட் நிலம் எடுத்திருக்காரு, 2 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் முன்னாள் எம்பி 2019 எம்பியாக இருந்த 19க்கு முன்ன 2014 to 19 எம்பியாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த எம்பிக்கு ஒரு அல்லக்கையாக இருக்கக்கூடிய நபரே இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்துருக்கிறாரு. எப்படி அப்படிங்கிறதையும் தம்பிகள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நான் அண்ணனை கேள்வி கேட்கல. ஏப்பா இது தெரிஞ்ச இடத்துல நான் கேள்வி கேட்குறது என்னுடைய இயற்கை. அதைத்தான் நான் இந்த இடத்துலையும் நான் அதை பதிவு பண்ணுவேன். யார் எவர் எங்கே எப்படி சேர்த்துருக்காரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இடத்த காட்டுவேன், வழியை காட்டுவேன், போய் விசாரிச்சுக்கலாம். கேட்டீங்களா? அப்போ அண்ணனும் அதீதமான சொத்து எப்படிலாம் சேர்த்துருக்காருங்கும்போது நான் கேள்வியாக முந்தின வீடியோக்குள்ளே கேட்டுருந்தேன் பார்த்தீங்களா. அப்போது நீங்கள் கொதின்னு கொதித்து வீடியோவை கொஞ்சம் ஓட விடுங்கப்பா. நீங்கள் இந்த யூடியூப்லலாம் கூட அண்ணனுடைய ஆட்கள் இருப்பாங்கங்கிறது எனக்கு ஓரளவு விளங்க வர மாதிரி தான் தெரியுது. சரி, என்னையெல்லாம் ஒரு எதிரியாக நினச்சியெல்லாம் அப்போ அண்ணன்ட்ட சித்தாந்தம் எவ்வளோ வலுவாக இருக்குன்னு நான் நினைக்கும். என்னையே எனக்கே புல்லரிக்குன்னு வைங்களேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.